ஓம் தத்துருஷாய வித்மகே வக்ரந்தாய தீமதன்னோந்தி பரசோதியா தோம் பிரதேசராம் பிரபஞ்சோ குசோம் சாந்தம் சிவம் அதீதம் அனித்தே ஓம் ஹரிம் ஆயத்தை ஆயச சோமே மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பிச்சு ராகவே கேதி நமச்சிவாய அனுமச்சாய நமச்சிவாய. உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்குமே 2025 ஆண்டு புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலஜனா சிறப்பான முறையில் உங்களுக்கு அந்த வாழ்த்துக்களை, சிறந்த 2025 ஆண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வையகம். எல்லாரும் நல்ல தொழில் வளத்துடன், நல்ல திருமண யோகத்துடன், புத்திர யோகத்துடன் பல செல்வங்களை பெற்று 2025 ஆண்டு சிறந்த யோகமான ஆண்டாக அமையப்போகிறது. அத்தனை யோகங்களின் பெற்று அது எந்தவித மாற்றமே இல்லை. எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ வேதனைகள் எல்லாம் அனுபவித்த ஆகிவிட்டது. இந்த 2025 ஆண்டு ஒரு தெய்வீக ஆண்டாக அத்தனை சர்வ தெய்வ சக்தி ஏதும் பூமியில் உங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய ஒரு 2025 ஆண்டாக அமையப் போகிறது. மிகவும் சிறந்த சக்தி வாய்ந்த ஒரு 2025 ஆண்டு உங்களுக்கு அத்தனை யோகங்களில் தரப்போகுது என்பதை மறந்துவிடக்கூடாது. நிச்சயமாக. ஆக அதற்கு முன்னதாக இந்த பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடம் என்பது எந்த பிரம்மன் நம்மையெல்லாம் படைத்திருக்கிறாரோ, நல்ல கவனிக்க, ரொம்ப முக்கியமான விஷயம். உலகத்தில் எத்தனையோ முறைப்படி, எத்தனையோ பஞ்சாங்கம் முறைப்படி உங்கள் ஜாதகங்களை கணிக்கப்பட்டாலும் இங்கு பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடம் என்பது, பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடம் என்பது எந்த பிரம்மன் நம்மையெல்லாம் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. ஆக உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்குமே சரியாக நடக்கக்கூடிய, நம்மை படைத்த இறைவனால் எழுதப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. உலகத்தில் எத்தனையோ பஞ்சாங்க முறை இருக்கு, புரிஞ்சுட்டீங்களா? ஆனால் ஒரு நல்ல கவனிங்க, முதல் விஷயம், இது இறைவன் படைத்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறை. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதை தான் தவறு ஏற்படுகின்றது. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் தான் தவறாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. ஆக இந்த நிகழ்ச்சியில் முக்கியமாக நான் உங்களுக்கு தருகின்ற உறுதியான உத்தரவாதம், கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, குழந்தை இல்லையா, அரசு வேலை கிடைக்கலையா, தொழில் விருத்தி இல்லையா, செய்வினை கோளாறா, கணவன் மனை பிரச்சனைகளா, எதுவாக இருந்தாலும் இங்கே உங்கள் ஜாதகம் பிரம்ம வேத, அதாவது பிரம்மனால் படைக்கப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி சரியாக கணித்து சரியாக பலன் சொல்லப்படுகிறது. எதுவாக இருந்தாலும் சொன்னது நடக்கும். ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிட நான் தவறாக இருக்க வேண்டும். புரிஞ்சுட்டீங்களா? இந்த உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஆக இந்த 2025 ஆண்டினுடைய சிறந்த யோக பலன்கள் நிச்சயமாக அத்தனை பேருக்கு நல்ல ஒரு ஆண்டாக அமையப் போகிறது. உங்களுடைய இங்கு சொல்லப்படுகின்ற அத்தனை பொது பலன்கள், அத்தனையும் பொது பலன்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களை பார்க்க வேண்டுமென்றால், உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்க்க வேண்டுமென்றால் நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. புரிஞ்சுட்டீங்களா? என்னங்க 2024 நாங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் கிடையாது. எவ்வளவோ கஷ்டப்பட்டோம். இந்த 2025 நல்லா இருக்குமா? 2025 நல்லா இருக்குமா? ஒரு கடை ஒன்று தொடங்கி வியாபாரத்தை தொடங்கணும், போன வருஷம் சரியில்லை, இந்த வருஷமாவது கடை வியாபாரம் நல்லா இருக்குமா? தொழில் நல்ல வியாபாரம் விருத்தி அடையுமா? கடன் நல்ல வியாபாரம் பெருகணும், கடன் நிவர்த்தி அடையுமா? கடன் நிறைய கடன் வாங்கி தான் தொழிலை ஆரம்பித்தோம், இந்த கடன் அடையுமா? கடன் நிவர்த்தி அடையுமா? கடனுக்கு மேலே கடன் போய்கிட்டு இருக்கு. இந்த 2025 என் கடன் தீர்ந்துருமா?
நல்லா படிச்சிருக்கேன், வேலைக்கு 2-3 வருஷம் முயற்சி பண்ணி எனக்கு இந்த வருஷமாவது ஒரு அரசாங்க நல்ல வேலை கிடைக்குமா, சொந்த வீடு எப்படியா 2024 ஒரு சொந்த வீடு வாங்கலாம் நினைச்ச முடியல. இந்த 2025 ஒரு சொந்த வீடு வாங்க முடியுமா? ஒரு சூப்பர் பிஸ்னஸ், ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன் இந்த 2025. போன வருஷம்தான் அதை என்னால் பண்ண முடியல. இந்த வருஷமாவது ஒரு புது பிஸ்னஸ் 2-3 வருஷமாக போட்டிருக்கேன், அந்த திட்டத்தை போட்டுக்கிட்டே இருக்கேன், என்னால் அதில் சரியாக செய்ய முடியல. இந்த 2025 நான் செய்கின்ற புதிய பிஸ்னஸ், ஸ்டார்ட் பண்ண போகிற புதிய பிஸ்னஸ் நல்லபடியாக வருமா, நல்ல யோகத்தை தருமா, நான் ஆரம்பிக்க போகிற ஸ்டார்ட் பண்ண போகிற புது பிஸ்னஸ் நல்லபடியாக போகணும், அதுக்கு இந்த 2025 நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குமா. ஒரு முக்கியமான கான்ட்ராக்ட் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், அது கைவிட்டு போச்சு. இவ்வளவு செலவு பண்ணி இந்த கான்ட்ராக்ட், எக்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட், ஒரு பெரிய கம்பெனி மூலம் ஒரு கான்ட்ராக்ட், அந்த கான்ட்ராக்ட் கிடைச்சா லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருவேன். அந்த கான்ட்ராக்ட் இந்த 2025 கிடைக்குமா? கல்யாணமாகி எத்தனையோ வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கு, இந்த வருஷமாவது எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? ஒரு பூர்வீக சொத்து முடியுமா இருந்துச்சு, முடியல, அந்த பூர்வீக சொத்து எனக்கு கிடைக்குமா? கல்யாணம் 31 வயசாகி போச்சு, போன வருஷம் கல்யாணம் முடிஞ்சிருந்தாங்க, முடியல, இந்த வருஷமாவது 2025 எனக்கு கல்யாணம் முடியுமா? இந்த வீட்டை கட்ட முடியுமா? இந்த தொழிலை நான் தொடங்கி நல்லபடியாக முன்னுக்கு வந்துடுவேனா? இந்த 2025 எனக்கு இந்த யோகத்தையெல்லாம் கண்டிப்பாக கொடுக்குமா? 2025 என்னதான் செய்ய போகுது, இந்த 2025 என்னென்ன நடக்க போகுது, அதை பற்றி தான் பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடத்தின் மூலம் விரிவாக உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் வழங்க கடமைப்பட்டு இருக்கிறேன். புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். 2025 புத்தாண்டு பலன்கள் கும்பராசிக்கு இன்னைக்கு பார்க்க போகிறோம். கும்பராசி சும்மா சொல்லக்கூடாதுங்க, 2025 சூப்பர் பிரமாதம், அதிர்ஷ்டம்னா அப்படி ஒரு அதிர்ஷ்டம். ஏன்னா என்னென்ன நினைக்கிற, என்ன வியாபாரம் செய்தாலும், என்ன தொழில் ஆரம்பித்தாலும், எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் மிகப்பெரிய பொன் பெரும் செல்வம் பெயரும் புகழோடு கொடியேற்றி பறக்க போகும் அற்புதமான யோகங்கள் என்பது கும்பராசிக்கு நிச்சயமாக உண்டு. அதற்கான காரணத்தை சொல்ல போகிறேன். என்ன செய்ய போறீங்க, 2025 என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்குறீங்களா? எல்லாமே நல்லது நடக்க போகுது, எல்லா யோகங்களும் சிறப்பாக நடக்க போகுது இந்த 2025 கும்பராசிக்கு. அதற்கான காரணத்தை, முக்கியமான சரியான காரண கிரகத்தன்மையின் பற்றி விளக்கத்தை தரப்போகிறேன். 2 பயிற்சிகள், முக்கியமான பயிற்சி 2 பயிற்சிகள். முதல் பயிற்சி 2025 முதல் பயிற்சி ராகு கேது பயிற்சி. உங்கள் இடத்துக்கு தான், மீன ராசிக்கு உங்கள் இடத்துக்கு தான் வர ராகு கும்பத்துக்கு வந்தால் உண்மையே நல்லது செய்வார். புரிஞ்சுட்டீங்களா? உண்மையே நல்லது செய்வார். ஆக இந்த சித்திரை 13/26/2025 இந்த தேதியில் ராகு கேது பயிற்சி நடைபெறுகிறது. அடுத்து இதே சித்திரை 18, சித்திரை 28, சித்திரை 28 11/5/2025 அன்று குரு பயிற்சி நமக்கு ஏற்படுகிறது. ஆக இந்த 2 பயிற்சிகள் மட்டும்தான் 2025. சனி பயிற்சி கிடையாது. ஆக இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் சொல்கிறத விட நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா, திருநள்ளாறு சனி பகவான் ஆலயத்திலும் ஆலங்குடி குரு பகவான் ஆலயத்திலும் திருநாயேஸ்வரம் காளஹஸ்திரி என்ற ஆலயத்திலும் சனி பயிற்சி விழா, குரு பயிற்சி விழா, ராகு பயிற்சி விழா என்று கொண்டு எந்த தேதியில் கொண்டாடப்படுகின்றதோ அந்தந்த பயிற்சிகள் என்பதை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் உண்மை. ஏனென்றால் இந்த ஆலயங்களிலெல்லாம் பிரம்மசாஸ்திர முறைப்படி அந்தந்த சரியான அந்த தேதியில் குரு பயிற்சி விழா, சனி பயிற்சி விழா, ராகு பயிற்சி விழா கொண்டாடப்படுகின்றது. அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். புரிஞ்சுறியா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேதி சொன்னாலும் நீங்கள் இதுதான் சரியானது, இறைவனால் படைக்கப்பட்டது. சரி, இப்போ இந்த பெயர்ச்சியினால் கும்பராசிக்கு எப்படிப்பட்ட யோகங்கள் ஏற்பட போகின்றது என்பதுதான் இப்போ விளக்கம். இப்போ கும்பராசிக்கு 2
2:11 குரு பகவான், 2:11 இரண்டாம், அதாவது குடும்பஸ்தானம் 2ஆம் இடம். வாக்கு, வியாபாரம், வருமானம், குடும்பம். வாக்கு, வியாபாரம், வருமானம், குடும்பம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்குரிய குரு பகவான் எங்க போறாரு? 5ஆம் இடத்துக்கு போறார். அதே நேரம் லாபாதிபதியாக போறார். அப்ப 5ஆம் இடம் ஜாக்பாட், அதிர்ஷ்டம். இந்த ஜென்மத்தில் என்னென்ன யோகங்களை அடைய வேண்டுமோ அதை ஒரே வருடத்தில் அள்ளித் தருகின்ற அதிர்ஷ்ட யோகம். அதாவது ஒரு மனுஷனுக்கு வருஷம் பூரா யோகம் அடிக்காது, ஆயுளுக்கும் யோகம் அடிக்காது. ஒரு சில வருஷங்கள் அதிர்ஷ்டத்தை அடி பிச்சுக்கிட்டு அடிக்கும். அதிர்ஷ்டம்னா கூரையை கொட்டிட்டு பிக்கும் சொல்றாங்கல்ல, அப்படிப்பட்ட கூரையை கொட்டி தர கூரையிலிருந்து கொட்ட போகுது. யாருக்கு? கும்பராசிக்கு. கும்பராசிக்கு கூரையிலிருந்து கொட்ட போகுது. உண்மை உண்மை, அதில் வெறும் வார்த்தைகள்ல ஸ்தான வலிமையை பாருங்க. கும்பராசிக்கு 2ஆம் அதிபதி, மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். 11ஆம் இடம் தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். இந்த 2 ஸ்தானத்துக்குரிய குரு பகவான் மிதுனத்திலிருந்து தனுசு லாபஸ்தானத்தையும் கும்பராசியும் பார்க்கும் பொழுது, கும்பராசியை 9ஆம் இடமா பார்ப்பாரு. 7ஆம் பார்வையா தனுசு ராசியை லாபஸ்தானத்தை பார்ப்பாரு. அப்ப எங்க இருந்து பார்க்கிறார்? அதிர்ஷ்ட ஸ்தானத்திலிருந்து பார்க்கிறார். கும்பராசியுடைய ஜாக்பாட், அதிர்ஷ்டம், திடீர் யோகம், திடீர் செல்வ யோகம், திடீர் சொத்து யோகம், திடீர் புதையல் யோகம், ஆச்சரியப்படக்கூடிய அற்புதமான யோகத்திலிருந்து இந்த 2025 மிகப்பெரிய ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஆண்டாக கும்பராசிக்கு உறுதியாக அமையப் போகிறது. எல்லா தொழில்களும் சிறந்து விளங்கக்கூடியது. செய்ய வியாபாரம் உத்தியோகம் வந்தாலும் சரி, அரசாங்க உத்தியோகம் வந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, அது ரியல் எஸ்டேட் தொழிலாக இருந்தாலும் சரி, டிராவல் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, அக்கி, நெருப்பு, உணவுப் பொருட்கள் சம்மந்தப்பட்ட எந்த தொழிலாக நம்பர் 1 வர போகிறீங்க. நம்பர் 1 சாதிக்க போறீங்க, சம்பாதிக்க போறீங்க. சம்பாதிச்சதுன்னா சந்தோஷமா இருக்க போறீங்க, மகிழ்ச்சியா இருக்க போறீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். மனுஷனுக்கு நிம்மதி, சந்தோஷம் தாங்க. அதுதான் கும்பராசிக்கு கொட்டித்தரப்போகின்றது. ஆக இது பொதுவான பலன். இதில் ஏதாவது தனிப்பட்ட ஏதாவது சரியாக வரல அப்படின்னா தனிப்பட்ட ஒரு ஜனன ஜாதத்தை பார்த்துக்கணும். கீழே நம்பருக்கு நோட் போயிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் என்பது எந்த பிரம்மன் நம்ம படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்மவேத ஜோதிட சாஸ்திரம். ஆக இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் என்பது ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மை. ஆக உங்களுக்கு கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, குழந்தை இல்லையா, புத்திர பாக்கியம் இல்லையா, பூர்வீக சொத்து கிடைக்கலையா, அரசாங்க வேலை கிடைக்கலையா, கொடுத்த பணம் வரலையா, தொழில் விருத்தியாகலையா, மேலும் தொழில் பாதிக்கிறா, எதுவாக இருந்தாலும் எந்த பிரச்சனைக்காக எந்த ஜாதகம் பார்க்கணும்னு வர்றீங்களோ என்னை பார்த்து சரியாகவே நடக்கிறன்ற வார்த்தையே வரக்கூடாது. திரும்பவும் சொல்கிறேன், ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. எல்லாரும் சிறந்து வாழ்ந்து, சிறந்து நல்ல வளர்ந்து வாழ்ந்து, சிறந்த யோகத்துடன் வாழ வேண்டும், நல்ல யோகங்களை பெற வேண்டும். இந்த நிகழ்ச்சியும் நல்லது நடக்க வேண்டும். வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.